ராம் ராம். பெரியவா சரணம். இன்னைக்கு 96வது ஸ்லோகம் பார்க்கறதுக்கு இருக்கோம். அப்படி கடைசி 5 ஸ்லோகத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு 96 முதல் லைன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். களத்ரம் வைதாத்ரம் களத்ரம் வைதாத்ரம் களத்ரம் வைதாத்ரம் கதி கதி பஜந்தே ந கவயः கதி கதி பஜந்தே ந கவயः கதி கதி பஜந்தே ந கவயः ஸ்ரீயோ தேவ்யாः கோ வா श्रियो देव्याः को वा श्रियो देव्याः को वा न भवति पतिः कैरपि धनैः न भवति पतिः कैरपि धनैः न भवति पतिः कैरपि धनैः महादेवं हित्वा महादेवं हित्वा महादेवं हित्वा तव सति सती नामचरमे तव सति सती नामचरमे तव सति सती नामचरमे कुचाभ्यामासङ्गः 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 कुरवकतरोरप्यसुलभः कुरवकतरोरप्यसुलभः कुरवकतरोरप्यसुलभः. ரைட். அடுத்தது முழு லைனாக சொல்லிட்டு வரும். களத்ரம் வைதாத்ரம் கதி கதி பஜந்தே ந கவயः कलत्रं वैधात्रं कति कति भजन्ते न कवयः कलत्रं वैधात्रं कति कति भजन्ते न कवयः श्रियो देव्याः को वा न भवति पतिः कैरपि धनैः श्रियो देव्याः को वा न भवति पतिः कैरपि धनैः श्रियो देव्याः को वा न भवति पतिः कैरपि धनैः महादेवं हित्वा तव सति सती नामचरमे महादेवं हित्वा तव सति सती नामचरमे महादेवं हित्वा तव सति सती नामचरमे कुचाभ्यामासङ्गः कुरवकतरोरप्यसुलभः कुचाभ्यामासङ्गः कुरवकतरोरप्यसुलभः कुचाभ्यामासङ्गः कुरवकतरोरप्यसुलभः. அடுத்தது ரெண்டு லைனாக சொல்லிட்டு வருவோம். களத்ரம் வைதாத்ரம் கதி கதி பஜந்தே ந கவயः ஸ்ரீயோ தேவ்யாः கோ வா ந பவதி பதிः கைரபி தனைः कलत्रं वैधात्रं कति कति भजन्ते न कवयः श्रियो देव्याः को वा न भवति पतिः कैरपि धनैः कलत्रं वैधात्रं कति कति भजन्ते न कवयः
श्रियो देव्याः को वा न भवति पतिः कैरपि धनैः महादेवं हित्वा तव सति सती नामचरमे कुचाभ्यामासङ्गः कुरवकतरोरप्यसुलभः महादेवं हित्वा तव सति सती नामचरमे कुचाभ्यामासङ्गः कुरवकतरोरप्यसुलभः महादेवं हित्वा तव सति सती नामचरमे कुचाभ्यामासङ्गः कुरवकतरोरप्यसुलभः. அடுத்தது முழு ஸ்லோகத்தையும் சொல்லுவோம். களத்ரம் வைதாத்ரம் கதி கதி பஜந்தே ந கவயः ஸ்ரீயோ தேவ்யாः கோ வா ந பவதி பதிः கைரபி தனைः மகாதேவம் ஹித்வா தவ சதி சதி நாமச்சரமே कुचाभ्यामासङ्गः कुरवकतरोरप्यसुलभः. कलत्रं वैधात्रं कति कति भजन्ते न कवयः श्रियो देव्याः को वा न भवति पतिः कैरपि धनैः महादेवं हित्वा तव सति सती नामचरमे कुचाभ्यामासङ्गः कुरवकतरोरप्यसुलभः. कलत्रं वैधात्रं कति कति भजन्ते न कवयः श्रियो देव्याः को वा न भवति पतिः कैरपि धनैः महादेवं हित्वा तव सति सती नामचरमे कुचाभ्यामासङ्गः कुरवकतरोरप्यसुलभः. இப்போ 96வது ஸ்லோகத்தினுடைய பொருளை சுருக்கமாக முதல்ல பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய கற்பின் மகிமை பாதிவிரத்தியம்னு சொல்கிறோமே அதை ஹைலைட் பண்ணி சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகமாக அது இருக்குது. போன ஸ்லோகத்தில் எந்த அளவுக்கு அவள் கிட்ட போகிறதுங்கிறது எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இந்திராதி தேவர்கள் எல்லாரும் போனாலும் அந்த வாசலோட அவள் நிற்க வேண்டியதாக இருக்குது. அரண்மனையினுடைய அவுட்டர் மோஸ்ட் வாசலில் அவள் நிற்கிறா, இவள் அந்தப்புறத்தில் உள்ளே இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியாச்சு. அப்படி அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய பாதிவிரத்திய மகிமை அப்படிங்கிறதாக ஒரு கண்டினியூட்டியாகவே இதை பார்க்கலாம். என்ன காரணங்கிறத நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனில் அதை பார்ப்போம். ஷார்ட்டாக இப்போ இதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த முப்பெரும் தேவியர்னு சொல்கிறோமே அந்த முப்பெரும் தேவியரை இங்கே எடுத்து ஒரு கம்பேரிசனாக இங்கே வைக்கிற ஆச்சாரியாள் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி. இப்போ 3 பேரையும் பார்வதி தானே மலைமகள் அப்படிங்கிறோம், கலைமகள், அலைமகள், மலைமகள்ங்கிறோம். இந்த மலைமகள் தானே இங்கே பாட்டுடை தலைவி, அவளை வச்சு தான் இங்கே முக்கியமாக எல்லாத்தையும் கொடுத்துன்னு வரதுனால கலைமகளையும் அலைமகளையும் இன் கம்பேரிசன் வச்சு மலைமகள் எவ்வளோ வசதியான ஒரு ஸ்தானத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறதாக ஒரு கவியினுடைய அழகான வர்ணனை. இது அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு மட்டும்தான் இதை நம்ம பார்க்கணும், அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு தான் புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறார், எவ்வளோ கவிகள் சரஸ்வதி உபாசனை பண்ணி அவளுக்கு நல்ல ஒரு கவித்துவ சித்தி கிடைச்ச உடனே அவர்களை வாணிபதி, வாக்பதி இப்படின்லாம் அவளை சொல்கிறது உண்டு. அதே மாதிரி ஏதோ கொஞ்சம் செல்வம் ஒரு ஐஸ்வர்யத்தை சேர்த்துட்டவனே ஸ்ரீபதின்னு அவன் தன்னை சொல்லிக்கிறான், லக்ஷ்மிபதின்னு சொல்லிக்கிறான். இப்படியெல்லாம் கலைமகளை அலைமகளை சார்ந்தவர்கள், அவர்களை அடைந்ததான பக்தர்கள் இந்த பதின்னு ஒரு வார்த்தையை போட்டு அவளை சொல்லிக்க முடியாது. ஆனால் உன் விஷயத்தில் அப்படி யாராலையுமே சொல்ல முடியாதேம்மா அப்படின்னு பார்வதியை பார்த்து மலைமகளை பார்த்து சொல்கிறார்.
எப்படி வாணி பத்தின்னு லக்ஷ்மி பத்தின்னு பல பேர் அவரவர்கள் அடைந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவளால் சொல்லிக்க முடியறதோ, அது மாதிரி பார்வதி பத்தி கௌரி பத்தி இன்னும் யாரும் ஸ்பெசிஃபிக்காக இதை வச்சு நான் இது கிடைச்சிது அதனால நான் இன்னார் பதி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு பொசிஷன் யாருக்குமே கிடைக்காது. உங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் மகாதேவன் சொல்லக்கூடிய அந்த மகேஸ்வரனை தவிர வேற யாரும் உங்ககிட்ட உரிமை கொண்டாட முடியாது. அது மனுஷாளுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா இந்த மருதாணி மாதிரி ஒரு சின்ன செடிகள் மரங்களுக்கு கூட அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ கொடுக்கலன்னும் பொழுது மனுஷா விஷயம் அப்புறம் நான் என்னத்த சொல்றது. நம்மலாம் 6 அறிவன் இல்லையா, அது செடிகள் கொடிகள்ன்றதெல்லாம் இன்னும் எவ்வளோ கீழேன்னு பார்த்துக்கணும். அதுகளுக்கு எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு பொசிஷனை நீ கொடுக்கல. அதாவது இந்த பதியினுடைய பொசிஷனுங்கிற அந்த ஸ்தானத்தை கொண்டாடக்கூடிய மாதிரி யாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு சான்ஸை நீ கொடுக்கலன்னு சொல்லும் பொழுது மற்றவாளெல்லாம் அப்புறம் என்ன பேசுறதுக்கு இருக்கு. ஆனால் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, உன்னுடைய கற்பின் நெறி, உன்னுடைய பாதிபிரத்திய மகிமை, அந்த மகேஸ்வரனை தவிர வேற யாரும் கிட்டக்க நெருங்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கற்பின் நெறி இருக்கிறதுனால இப்படி அப்படின்னு சொல்லி இன் கம்பேரிசன் அந்த முப்பெரும் தேவியர் ஆர்டரை வச்சு அதிலிருந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வர ஆச்சாரியால். இப்போ இதனுடைய டீட்டெயில்டான ஒரு மீனிங்கை பார்ப்போம். இன் கண்டினியூஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்லோகா 95 அதை அப்படியே அழகாக ஒரு பிக்சர் நம்ம பார்த்துட்டு வருவோம். அம்பாள் அதுக்கு முன்னாடி அழகாக அங்கே ஒரு சிம்ஹாசனத்தில் உட்காந்தாச்சு. ப்ரீவியஸ் ஸ்லோகாக்கள்லேருந்து சொல்லிட்டு வரேன். அவள் அந்த மஞ்சத்தில் உட்காண்டா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொன்னார். அப்படி உட்காண்ட பிறகு அங்கே அவளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு சபையில் அவளை பார்க்கறதுக்கு இன்னாரெல்லாம் வரா. இந்திராதி தேவர்கள்லாம் தேடிண்டு வரும் பொழுது அவர்கள் இவ அந்தப்புறத்துக்குள்ளே இருக்கிறதுனால, ஏன்னா அந்த பர்டிகுலர் சொன்ன மஞ்சம் எங்கே இருக்குன்னா அந்தப்புறத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்ருங்கார ரசம் இப்படிப்பட்ட சம்பந்தங்கள்லாம் அந்த ஸ்லோகங்களில் வந்தாச்சு. ஸோ இவளை தரிசனம் பண்ணோன்னு வந்தவாள்லாம் இந்திராதி தேவர்கள்லாம் நேராக எக்ஸ்ட்ரீம் அவுட்டர் மோஸ்ட் ஒரு வால் என்ன இருக்கோ அந்த காம்பவுண்ட் வால் கிட்ட தான் இவாளை வெளியில் நிற்க வச்சிருக்கு. இவாளுக்கு அதுக்கு மேலே ஆக்சஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அப்போ அதுக்கே காரணம் என்ன? அப்படிப்பட்ட சுத்தமான மனசு இருக்கிறவன் தான் அம்பாள் கிட்டக்க போக முடியும் அப்படிங்கிற, அதாவது அவளுடைய திருவடிகளை வணங்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதுனா, அந்த அம்மாவையும் அப்பாவையும் நிஜமாகவே அம்மா அப்பாவாக தெரிஞ்சுண்டு அப்படிப்பட்ட பக்தியோட வணங்கக்கூடிய ஒருத்தன் தான் அவளுடைய பாதங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய அருகதை பெற்றவனாக ஆகிறான் அப்படிங்கிற அளவோட அது என்னது. ஸோ அம்பாள் உள்ளே இருக்கா, அந்தப்புறத்தில் இருக்கா. வெளில நிற்கிறவர்கள்லாம் மனுஷர்கள் கூட இல்லை, தேவர்கள். தேவர்களுக்கே அவ்வளோதான் பொசிஷன்னாக்கா அப்போ மனுஷாவுடைய நிலைமை என்னன்னு பார்த்துப்போம் அப்படின்னு ப்ரீவியஸில் என்னது. இப்போ அந்தப்புறத்தில் இருக்கும் பொழுது அந்தப்புறத்தில் சாதாரணமாக கணக்கு என்னென்னா, எந்த ஒரு ஆடவர்களுக்கும் அங்கே இடம் கிடையாது, என்ட்ரி கிடையாது. சுற்றி வர தேவியினுடைய அல்லது ராணின்னு வச்சுட்டோம்னா ஒரு ராணியினுடைய சேடி பெண்கள், அவளுடைய தோழிகள், அவளுக்கு சர்வெண்ட் கூட இருக்கிறவா, அந்த மாதிரி பெண்கள் மட்டும்தான் இருப்பாளே ஒழிய எந்த ஆண்களுக்கும் அனுமதி கிடையாது அப்படிங்கிறது அந்தப்புறத்தில் ஒரு நியமம். ஸோ இப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை அவளுடைய கற்பின் நெறி, உயர்ந்த கற்பின் நெறி, அந்த பாதிபிரத்தியம்னு சொல்லக்கூடிய பதிவிரதா தர்மத்தை அவ எப்படி எந்த அளவுக்கு அவ ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற லெவலில் அவள் எப்படி மெயின்டைன் பண்ணுறா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்து கொடுக்குறா ஆச்சாரியால். அதை எடுத்து கொடுத்து அதன் மூலமாக இது தேவர்களுக்கு இல்லை, மனுஷர்களுக்கு இல்லை, செடி கொடி வரைக்கும் இவ எப்படி இந்த ஒரு தன்னுடைய அந்த கற்பின் நெறிய அவ மெயின்டைன் பண்ணுறா, எப்படி அபவ் ஆல்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸில் இந்த டாப் மோஸ்ட் ஆஃப் த லிஸ்ட்டும்போமே அந்த மாதிரி எப்படி அங்கே நிற்கிறாங்கிற ஒரு விஷயத்த இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் வெளிக்கொண்டு வரா. இப்போ அந்தப்புறம் வரைக்கும் போயா சொல்லி அந்தப்புறத்தில் மனுஷாளுக்கே ஆக்சஸ் கிடையாது. சரி, வேற யாரெல்லாம் இருப்பா, வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சாக்கா, அந்தப்புறத்தில் இவா உலாவக்கூடிய ஒரு உத்தியானம், ஒரு சின்ன கார்டன் இருக்கும்னு வச்சுப்போமே. அந்த கார்டனில் சுற்றி வர நல்ல பூச்செடிகள் இருக்கலாம். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு உபயோகப்படக்கூடியதான சில ஹெர்ப்ஸ் அதெல்லாமும் அங்கே வளர்க்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அது மாதிரி வளரக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, சாதாரணமாக நம்ம தோட்டங்களில் வைக்கக்கூடிய மருதாணி இல்லையா, பெண்களுக்கே ரொம்ப விசேஷமானதாக மங்களமானதாக கன்சிடர் பண்ணக்கூடிய மருதாணிங்கிற ஒரு செடி சாதாரணமாக அந்த மாதிரி உத்தியானத்தில் இருக்கும்.
ஸோ நம்ம இதே மாதிரி இந்த அந்தப்புறத்தில் உத்தியானவனத்தில் இந்த மருதாணி செடியும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பிக்சரைஸ் பண்ணிப்போம். இப்போ அந்த மருதாணி செடி ஒரு பக்கம் மெதுவாக வேர் விட்டு வளரட்டும். அதுக்குள்ளே இன்னொரு கான்செப்டை பார்த்துட்டு திரும்பி இங்கே வருவோம். இந்த கான்செப்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, விருட்சசாஸ்திரம்னு தனியாக ஒரு சாஸ்திரங்கள் இருக்குது. மரஞ்செடி கொடிகளை பற்றினதான விஷயங்கள்லாம் அதில் வருது. அப்படி விருட்சசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக பெரியவா இந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அந்த கான்செப்டெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கா. ரசித்து பெரியவா அதை பற்றி சொல்லியிருக்கா. முதல்ல அந்த கான்செப்டை தெரிஞ்சுட்டு அப்புறம் இந்த ஸ்லோகத்துக்குள்ளே வருவோம். பெரியவா சொல்கிறா, மனுஷாளுக்கெல்லாம் இருக்கா மாதிரியே இந்த மரஞ்செடி கொடிகளுக்கெல்லாம் கூட கர்ப்பம்னு ஒன்று உண்டு, ப்ரெக்னன்சின்ட்டு. எப்படி மனுஷாளுக்கெல்லாம் இந்த கர்ப்ப காலத்தில் இந்த ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மசக்கைன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையோ, உனக்கு என்ன இது உடனே இது சாப்பிடணும்னு தோன்றது, உனக்கு என்ன மசக்கையா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி அந்த மசக்கைங்கிற ஒரு காலம் இருக்குது கர்ப்பத்தும் பொழுது. அந்த மசக்கைக்கு தோஹதம் அப்படின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். இந்த தோஹதம்ங்கிறது விருட்ச ஜாதிகளுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அப்போது அந்த மசக்கையும் பொழுது அதுகள் என்னெல்லாம் ஆசைப்படுறதோ அதெல்லாம் பூர்த்தி ஆனாதான் அதுகள்லாம் நன்னா புஷ்பிச்சு காய்ச்சி பழங்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கு அப்படிங்கிறான். இப்போ கர்ப்ப காலத்தில் மசக்கையும் பொழுது இந்த பொண்ணுக்கு சில பேருக்கு காரம் சாப்பிட்ணுன்னு தோணும், சில பேருக்கு நன்னா ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்னு தோணும். அது என்ன பிடிச்சிருக்கு, வாய்க்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன வேண்டி இருக்குங்கிறத பார்த்து அதில் அம்மா பாட்டிகள்லாம் பண்ணி கொடுப்பா. அதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். ஸ்வீட்டே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கு மசக்க காலத்தில் திடீர்னு ஸ்வீட்டு தான் ரொம்ப வேணும்னு தோணும். அதே மாதிரி காரமே விரும்பி சாப்பிடாத ஒரு பொண்ணுக்கு திடீர்னு மசக்கையும் பொழுது நிறைய காரம், ஸ்நாக்ஸு, ஊறுகாய் இதெல்லாம் வேண்டி இருக்குன்னு தோணும். அது எங்கேருந்து இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ரசனை அல்லது ஒரு நீடு வருது அப்படின்னா மசக்கை தான் அதுக்கு அண்டர்லைங் ரீசனாக இருக்கும். அந்த மாதிரி அந்த மசக்கையும் பொழுது அவளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத, என்ன அவள் ரசித்து ஆசைப்படுறா அப்படிங்கிறத பார்த்து மசக்கையும் பொழுது அவள் கேட்டுட்டாக்கா அது பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு அம்மா, அப்பா, பாட்டி, மாமனார், மாமியார்னு எல்லாரும் போட்டி போட்டுன்னு கவனிப்போம் அந்த பொண்ணை. அதே மாதிரி இந்த மசக்கைங்கிறது, அந்த தோஹதம்ங்கிறது விருட்சங்களுக்கும் இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டு போட்டிருக்கு சாஸ்திரத்தில். அப்போ அதுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி ஆனாதான் அது நன்னா புஷ்பிச்சு காய்ச்சி பழத்தை கொடுக்கும். அதனுடைய ப்ரெக்னன்சி டெலிவரி கரெக்டாக இருக்கும். நன்னா ஒரு என்ஜாயபிளான ஒரு காலமாக அதுக்கு அந்த மசக்கை இருக்கணும் அப்படிங்கிறதாக ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கலாம். பெரியவா அதை பற்றி சொல்கிறா. என்னென்ன மரஞ்செடி கொடிக்கு என்ன தோஹதம், அதுக்கு என்ன ஆசை இருக்கும், அதாவது கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு சாஸ்திரத்தில். ஒரு இன்னாருனாக்கா இவாளுக்கு ஸ்வீட்டு மாத்திரம்தான் அவளுக்கு தேவைப்படும், இன்னாருக்குன்னா காரம் தான் தேவைப்படும், இன்னாருக்குன்னா புளிப்பு தான் தேவைப்படுங்கிற மாதிரி அது லிஸ்ட்டு போட்டுருது கிளியராக. ஏன்னா அந்த செடி அல்லது அந்த ஒரு மரம், அந்த ஜாதிக்கு என்ன தோஹதம் அப்படிங்கிறத அழகாக கேட்டகரைஸ் பண்ணி எழுதியிருக்கான். ஒரு பக்கம் நம்ம யோசித்து பார்க்கணும், எந்த அளவுக்கு இந்த மரஞ்செடி கொடிகள் அளவுக்கு அதனுடைய திங்கிங்கும் அதனுடைய பிஹேவியரும் அனலைஸ் பண்ணியிருந்தாக்கா எவ்வளோ நம்ம சோ கால்டு சயின்டிஃபிக்னு இன்றைக்கி பேசுகிறோமே, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அவளுடைய சயின்டிஃபிக் அனாலிசிஸ் போயிருந்ததுன்னா மரஞ்செடி கொடிகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறதும் அதுகளுக்கு ஒரு தோஹதம் இருக்குங்கிற வரைக்கும் அதை தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி அதை நம்முடைய முன்னோர்கள்லாம் எழுதி வச்சிருப்பா அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன்னா இது விருட்ச சாஸ்திரத்தில் மாத்திரம் இல்லை. இந்த தோஹதங்கிற ஒரு விஷயம், விருட்ச தோஹதங்கிறது இங்கே மாத்திரம் இல்லை, பெரிய கவிகளினுடைய காவியங்கள்லாம் இருக்குது. உதாரணமாக மகாகவி காளிதாசனுடைய மேகதூதத்திலேயோ உத்தர சாகுந்தல போர்ஷன்ஸ்லேயோ எல்லாம் இதை பற்றிலாம் ரெஃபரன்சஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த அளவுக்கு இட் வாஸ் வைட் ஸ்ப்ரெட் நாலெட்ஜ். வெறும் ஒரு சயின்டிஸ்ட் கம்யூனிட்டிக்குள்ளே ரிசர்ச் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஸ்காலர் குரூப்புக்குள்ளே அதை நின்றுடுத்துன்னு இல்லை. அந்த நாலேஜ் வாஸ் ஸோ வைட், ஸோ வெல் நோன் டு எவ்ரிபடி அக்ராஸ் வேரியஸ் டிவிஷன்ஸ். ஒரு வெறும் சயின்டிஃபிக் ஸ்காலர்னு இல்லாமல் எல்லா ஸ்காலர்ஸுக்கும், அகாடமிக், பொயட்டுன்னு எல்லாருக்கும் இந்த விருட்ச தோஹதம்ங்கிற ஒரு விஷயம் தெரியணும்னாக்கா அது எவ்வளோ காமன்லி நோன் கான்செப்டாக இருந்திருக்கணுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் எந்த அளவுக்கு நாலேஜ் அப்படி டீப் ரூட்டடாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நினச்சி பார்க்க கடன் போட்டிருக்கோம். சரி, இப்போ அந்த லிஸ்ட்டுக்கு போவோம். என்ன மரம் செடி கொடிக்கு என்ன தோஹதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கவி மரபில் இதை பற்றி சொல்லியிருக்கு. அந்த எல்லா மசக்க ஆசையும்
ஒரு மனுஷ ஸ்திரீயை சம்பந்தப்படுத்தியே இருக்கும் அப்படின்னு பிரிவாத சொல்றான். அதுவும் வேடிக்கை வேடிக்கையா சொல்லியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னாக்கா எக்ஸாம்பிள் கொடுக்குறான். ஒரு ஸ்திரீயினுடைய கட்டாட்சம் பட்டாலே ஒரு செடி வந்து புஷ்பிச்சுடும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு. எந்த செடின்னா எள்ளு செடி. ஒரு பெண்மணியினுடைய கண் பார்வை பட்டாலே அது வந்து புஷ்பிச்சிடும் அப்படிங்கிறது. எள்ளுப்பூ நாசின்னு தமிழில் நம்ம எழுதுவோம் ஓமையாக. ஒரு பெண்மணியினுடைய மூக்கு அழகாக இருக்கு அப்படின்னா அதுக்கு கம்பேரிசனாக சொல்லும்பொழுது எள்ளுப்பூ அப்படின்னு சொல்லி எள்ளுப்பூ நாசின்னு சொல்லுவோம். இந்த எள்ளு பூவுக்கு அவ்வளோ அழகுனாக்கா அந்த பூ முதல்ல வெளியில வர்றதுக்கு இந்த பெண்ணை ஃபர்ஸ்ட் அந்த எள்ளு செடியை பார்த்துருக்கணும். அப்ப இவளுடைய பார்வையினாலேயே இவளுடைய கண்ணு கட்டாட்சம் பட்டதுனாலேயே அந்த எள்ளு புஷ்பிக்கிறது. அந்த புஷ்பம் எவ்வளோ அழகா இருக்குங்கிறத பார்க்கும் பொழுது ஆஹா இவளுடைய மூக்கு மாதிரியே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் கொடுக்குற மாதிரி. அது ஒரு பக்கம் வேற ஒரு கவி மரபுக்கு அப்படி போய்டுறது. ஸோ ஃபர்ஸ்ட் எள்ளு செடி வந்து ஒரு ஸ்திரீயினுடைய கட்டாட்சம், அவ பார்வைப்பட்டாலே புஷ்பிக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்று மந்தாரம்னு சொல்லக்கூடிய ஒரு செடி. அது எப்படி இருக்குன்னா மந்தார மரத்துக்கு இந்த பெண் வந்து அந்த மரத்துக்கிட்ட போய் ஹாஸ்யமாக ஸ்ருங்கார ஜாடையும் வீசுகிற ஹாஸ்யமாக பேசினால் புஷ்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கிட்ட போய் ரொம்ப ரசித்து ஸ்ருங்காரம் கலந்த ஒரு ஹாஸ்யத்தோட ஒரு சந்தோஷமா ஒரு சிரிப்போட ஒரு அந்த பெண்மணி அதுக்கிட்டக்க போய் பேசினான்னாக்கா அது புஷ்பிச்சிருமா. இன்னொன்று கர்ணிகாரம்னு சொல்லக்கூடிய கோங்கு மரம். அது என்ன பண்ணும், எப்போ புஷ்பிக்கும், அதுக்கு என்ன தோகதம்னு கேட்டாக்கா இந்த பெண்மணி அந்த மரத்துங்கிட்ட நின்றுண்டு ஆடணுமா. அவள் ஆடினான்னாக்கா அதை பார்த்தாக்கா அது புஷ்பிச்சிடும் அப்படிங்கிறது. நமேருன்னு சொல்லக்கூடிய சுரப்புன்னை மரம். இந்த சுரப்புன்னையை பற்றி முன்னாடி வேற ஒரு ஸ்லோகத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சுரப்புன்னைங்கிறது இவள் பாடினாக்கா புஷ்பிக்குமா. இந்த பெண்மணியினுடைய பாட்டு அவளுடைய பாட கேட்டாக்கா அது புஷ்பிச்சுடும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப தெரிஞ்சதான மாமரம். மாமரத்துக்கு என்ன சொல்றது, அந்த பெண் வாயால் ஊதினாக்கா அது புஷ்பிக்கும். அவள் ஊதணும், வாயினால் அவள் காற்று ஊதணும், ஊதினா புஷ்பிச்சுடுங்கிறது. அப்புறம் மகிழ மரம் ரொம்ப விசித்திரமாக சொல்லியிருக்கு. பெரியவா சொல்கிறா ரொம்ப விசித்திரமாக இருக்குது மகிழ மரத்துக்கு. அவள் வாயிலே மதுவை விட்டு கொண்டு அதன் மேலே கொப்பளித்தால்தான் புஷ்பிக்கும். வாயில தேனை ஊற்றிண்டு அது மேலே கொப்பளிக்கணுமா, அது மேலே கொப்பளிக்கணும், அந்த மரத்து மேலே அதை கொப்பளித்து துப்பினாக்கா அது புஷ்பிக்குங்கிறது மகிழ மரம். மகிழ மரங்கிறது எவ்வளோ அற்புதமான எவ்வளோ வாசனையை கொடுக்கக்கூடிய புஷ்பங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கு இப்படி ஒரு தோகதம், ஒரு மசக்க அந்த மரத்துக்கு. இன்னும் கடைசியாக இன்னொன்று இருக்கு அசோகம். அசோகத்துக்கு என்னன்னா ஒரு வதை கொடுக்கணுமா, அது ஒரு வதை கொடுத்தாதான் அது புஷ்பிக்கும் அப்படிங்கிறதாக இந்த அசோகத்தை பற்றி சொல்லியிருக்கு. இப்படி பல லிஸ்ட்டு போட்டுட்டே வருது. அந்த லிஸ்ட்டும் படி பார்க்கும் பொழுது குரவக்கம்னு சொல்லக்கூடிய மருதாணி அல்லது மருதோன்றின்னு சொல்லக்கூடியதான இந்த செடி இருக்கு. அதுக்கு என்ன தோகதம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்திரீ அணைத்து கொண்டாலே, நம்ம ஆலிங்கனம்னு சொல்கிறோமே கட்டி பிடிச்சுக்கிறதுன்ட்டு, அந்த மாதிரி ஒரு பெண் அணைத்து கொண்டால் மட்டும்தான் புஷ்பிக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு தோகதம். யாராவது ஒரு பெண்மணி தன்னை அந்த செடியை வந்து அணைச்சுண்டாதான் அது புஷ்பிக்கும் அப்படின்னு அது ரொம்ப பிடிவாதமாக அப்படி ஒரு மசக்கையை வச்சுட்டு இருக்கு அப்படின்னு இந்த பல லிஸ்ட்டில் மருதாணிங்கிறது கடைசியாக பிரிவாக அப்படி கொண்டு வந்து நிறுத்துறான். அப்படி இருக்கக்கூடியதான இந்த மருதாணி மரம் அல்லது மருதாணி செடி பெண்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமானதாக அவர்கள் எல்லாரும் உபயோகப்படுத்தக்கூடியதான ஒரு விஷயமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அந்த அம்பாளுடைய அந்தப்புறத்தில் அந்த உத்தியானத்தில் அந்த கார்டனில் வளரக்கூடிய செடிகளில் இத்தனை நம்ம முன்னாடி சொன்ன செடிகளும் இருக்கணும். எல்லாமே அழகான நல்ல வாசனையை கொடுக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே ரொம்ப விசேஷமாக இங்கே கடைசியில் எங்கே வந்து நிற்கிறா பிரிவான்னா குரவக்கம்னு சொல்லக்கூடியதான அந்த மருதாணிக்கு வந்து நிற்கிறா. ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்ன அந்த பிக்சரைசேஷனுக்கு போவோம். அந்த உத்தியானவனத்தில் மருதாணி இருக்குது. அப்போ அந்த மருதாணி பூக்கணும் புஷ்பிக்கணும்னாக்கா ரெக்குவயர்மெண்ட் என்ன, போய் அந்த மருதாணி செடியை கட்டி பிடிக்கணும், ஆலிங்கனம் பண்ணணும் இல்லையா. இப்போ நம்மளே அந்த மருதாணி செடியாக இருந்தாக்கா என்ன நினைப்போம், இப்படி ஒரு மசக்கை இருக்குது, இப்படி தோகதம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நம்ம வந்து இங்கே நன்னா புஷ்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நீடு இருக்கிறதுனால என்ன பண்ணுவா,
இந்த பட்டத்து ராணியாக இங்க இருக்கக்கூடிய இந்த மகாராஜ்ஞி, இந்த லோகங்களுக்கெல்லாம் அம்மாவாக இருக்கக்கூடிய இந்த மகாராஜ்ஞி நம்ம அணைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இப்ப கிடைக்குமே அப்படின்னு ஆசையாக காத்துருக்கும் இல்லையா? அப்படிதான் இந்த மருதாணி மரமும் அப்படி காத்துன்னு இருக்கும். ஆனா அம்பாள் என்ன பண்ணுவான்னாக்கா, அந்த ஒரு மருதாணி மரத்துக்கு இருக்கிற தோஹதத்தை கூட பூர்த்தி பண்ண மாட்டாள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றதும். அதுதான் பெரியவா ஹைலைட்டா சொல்றா. ஏன் பண்ண மாட்டான்னா, பரமேஸ்வரனுக்கே தன்னுடைய மனோ வாக்காயங்கள் எல்லாத்தையும் பூர்ணமாக பரிபூர்ணமாக சமர்ப்பணம் பண்ணி கொண்டு விட்ட அம்பாள் இப்படிப்பட்ட ஒரு மருதாணி மரத்துக்கு இருக்கிற தோஹதத்தை கூட பூர்த்தி பண்ண மாட்டாள் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லி முடிச்சிட்டார். இப்போ இதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா இங்க இருக்கிறது ஒரு செடி, ஒரு மரம். இது ஒரு மனுஷன் கிடையாது, அதே மாதிரி ஒரு தேவர்கள் கிடையாது. இந்திராதி தேவர்கள்லாம் அவுட்டர் லைன்ல நின்று இருக்காளே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களோ தேவர்களோ ஒன்றும் கிடையாது. ஒரு செடி, மரம், ஆறறிவன் கிடையாது, அதுக்கும் பல லெவல் கீழே இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு செடிக்கோ மரத்துக்கோவை கூட இவள் தன்னுடைய ஆலிங்கனம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கறதுக்கு இவ தயாரா இல்லை. ஏன்னு சொன்னா, தன்னுடைய ஆலிங்கனமானது தன்னுடைய பதியாக இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனை தவிர வேற யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத அவ ரொம்ப கிளியரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவளுடைய பாதிபிரத்திய மகிமை அப்பேற்பட்டது. அப்படி அந்த அளவுக்கு அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா கிளியர்லி டிஃபைன்டு ஒரு டிமார்கேஷன் அவ போட்டு வச்சுட்டு இருக்கா. என் கணவனை தவிர இந்த லைனுக்குள்ள வேற யாருக்கும் இங்க ஆக்சஸ் கிடையாது அப்படிங்கிறதுல அவர் அவ்வளவு தெளிவா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த தான் முக்கியமா இங்க சொல்றார். ஸோ இப்போ அதை எப்படி இந்த ஸ்லோகத்துக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் இன்னும் சில கம்பேரிசன்ஸோட வருதுங்கிறத இப்போ வேர்ட் பை வேர்டு மீனிங்குள்ள போயிடலாம். முதல்ல இருந்து பார்ப்போம். களத்திரம் வைதாத்திரம் கதி கதி பஜந்தேன கவயா. களத்திரம்னாக்கா த பெட்டர் ஹாஃப்ங்கிறோமே, அப்படிப்பட்ட மனைவிக்கு சொல்ற வார்த்தை களத்திரம். கன்சார்ட் அப்படிங்கலாம், இந்த மனைவிக்கு உள்ள வார்த்தை. வைதாத்திரம், விதாத்தான்னு சொல்லக்கூடியவர் யாரோ அவருடைய அப்படின்னு அர்த்தம். இங்க வைதாத்திரம், விதாத்தாங்கிறது யாரு? பிரம்மாவுக்கு சொல்லக்கூடியது ஒரு வார்த்தை. அவருடையதான களத்திரம். அப்ப அவருடைய மனைவி அப்படின்னா பிரம்மாவனுடைய மனைவி யாரு? சாக்ஷாத் வாணி. அந்த வாணியை அல்லது சரஸ்வதி தேவியை அப்படின்னு ஃபர்ஸ்ட் போர்ஷன் களத்திரம் வைதாத்திரம். கதி கதி பஜந்தேன கவயா. கதி கதி அப்படின்னா எத்தனை எத்தனை, எவ்வளோ எவ்வளோ பேருன்னு சொல்றோமே, அது மாதிரி கதி கதி. பஜந்தே, பஜந்தேன்னா அடைந்தார்கள்னு வச்சுக்கலாம். இங்க என்ன பஜந்தே அப்படின்னா அடையவில்லை. எத்தனை எத்தனை, யார் அடையவில்லை? கவயா, கவிகள். அப்ப என்ன அர்த்தம்? பிரம்மாவினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய வாணியை அவளை உபாசனை பண்ணி அவளுடைய அனுகிரகத்தோட எத்தனை எத்தனை கவிகள் அடைந்திருக்கிறார்கள். அதுதான் எவ்வளவு பேர் அடையல அப்படின்னு ஒரு கொஸ்டினாக கேட்கறது. கதி கதி பஜந்தேன கவயா. அப்ப எத்தனை எத்தனை கவிகள் அவளை உபாசனை பண்ணி அவளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்றவர்களாக அவர்கள் இந்த வாணியை அடைந்தவர்களாக வாக்கின் அரசனாக ஆனவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன ஒரு டைட்டில் வந்துடுறதுன்னா வாக்பதி அல்லது வாணிபதினு சொல்லக்கூடியதாக அவளுக்கு ஒரு டைட்டில் வந்துடுறது. இந்த இடத்துல பெரியவா சொல்றா, வசந்த கவிகளை சொல்லும் பொழுது சரஸ்வதி வல்லபர் அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு. ஆனா சாஸ்திரோக்தமா பார்த்தாக்கா பிரம்மா ஒருத்தர் தான் சரஸ்வதி வல்லபர் அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த காவிய ரீதியில இதை சொல்லிட்டு வரும் பொழுது ரொம்ப வசந்த கவிகளை சரஸ்வதி வல்லபர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி மகாவிஷ்ணு ஒருத்தர் தான் நிஜமாக ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மிக்கு பிரபுவாக இருக்கிறதுனால ஸ்ரீமான் அப்படின்னு அவருக்கு சொல்றது உண்டு. ஆனா பெரிய தனிகர்கள் எல்லாரையுமே லோகத்துல ஸ்ரீமான் அல்லது சீமான் வந்துடுறது தமிழ்ல, அல்லது செல்வச்சீமான் அப்படின்லாம் சொல்றோம். அப்படின்னு பெரியவா அந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் கொடுக்குறான். அந்த சீமான்கிற ஒரு டாபிக் தான் இப்ப அடுத்த ரெண்டாவதாக இருக்கிற லைன்ல நம்ம பார்க்கிறோம். ஸ்ரீயோ தேவ்யா கோவா ந பவதி பதி கைரபி தனைஹி. ஸ்ரீயோ தேவ்யாக
அப்படின்னா ஸ்ரீயஹா அப்படின்னு இங்கே யாரை சொல்றது? சாக்ஷாத் லக்ஷ்மியே. அப்போ லக்ஷ்மி தேவி அதான் ஸ்ரீயோ தேவியாக, தேவியாக ஸ்ரீயஹா அப்படின்னு வச்சுக்கலாங்க. அது கடைசியில் வர பதிஹிங்கிறதையும் முன்னாடி எடுத்து போட்டுட்டோம்னாக்கா லக்ஷ்மி தேவியினுடைய பதியாக அல்லது லக்ஷ்மி பதியாக அப்படின்னு இந்த இடத்துல வச்சுக்கணும். அதுதான் பெரியவா சொன்ன இந்த லக்ஷ்மி வல்லபர் அல்லது ஸ்ரீமான் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் அதுதான். ஸ்ரேய காந்தாய கல்யாண நிதையேன்னு நம்ம கேட்குறோமே, ஸ்ரேய காந்தன் யாருன்னாக்கா சாட்சாத் இந்த மகாவிஷ்ணு. ஏன்னா அந்த லக்ஷ்மியினுடைய பத்தியாக ஸ்ரேயப்பதி அப்படிங்கிறோம். இந்த ஸ்ரீயோ தேவியாக கோவா ந பவதி பதிஹி கைரபி தனைஹி. இதுக்கு என்ன அர்த்தம்? கைரபி தனைஹி, அதாவது ஏதோ சில தனைஹி, தனம்னு சொல்லக்கூடிய செல்வங்களால் ஏதோ கொஞ்சம் செல்வத்தை சேர்த்துட்டதுனால இந்த லக்ஷ்மிபதி என்ற ஒரு நிலையை எவர்கள் அடையவில்லை? யார் தான் ஆகலை? இப்போ எப்படி முதல்ல இல்லை, யார் தான் ஒரு வாணிபதியாக வாக்பதியாக ஆகலை, எத்தனை கவிகள் தான் ஆகலை அப்படின்னு கொஸ்டின் கேட்டாரோ, அல்லது ஆகியிருக்கிறார்கள் என்ற மீனிங் அது. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ தனத்தை சேர்த்து வச்சுட்டான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெல் டு டூவாக இருக்கான், நன்னா எல்லாத்தையும் அஃபோர்டு பண்ணக்கூடிய லக்ஸுரியஸ் லைஃப்பை அஃபோர்டு பண்ணக்கூடியவனாக இருக்கான்னா அவனுக்கு என்னப்பா பெரிய செல்வ சீமான் அப்படின்னு சொல்கிறோமே. அந்த சீமான்னு சொல்கிற வார்த்தையே என்ன? ஸ்ரீமான்ங்கிறதுனால ஸ்ரீனுடைய பதியாக லக்ஷ்மியை அல்லது செல்வத்தை நிறைய அடைந்தவனாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையில தான் அதை சொல்கிறோம். அதே பாயிண்ட் தான் இங்கே சொல்கிறார். கைரபி தனைஹி, ஏதோ கொஞ்சம் செல்வத்தை சேர்த்துட்டதுனால எவர்கள்தான் ஸ்ரீயினுடைய பத்தியாக அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனை ஒரு நிலையை அடையவில்லை? யார் தான் லக்ஷ்மி பத்தியாக இல்லை, ஏதோ சில செல்வங்களை சேர்த்துட்டதுனால அப்படின்னு. ஸோ சேர்த்ததுனால் ஆகிறார்கள் அப்படிங்கிற பாயிண்ட்டை கேள்வியாக இங்கே வைக்கிறது. இப்படி ரெண்டு பாயிண்ட்டை வச்சாச்சு. ரெண்டு தம்பதியை முதல்ல கம்பேரிசனில் கொண்டு வந்தாச்சு. பிரம்மாவும் அவாத்து மாமியும்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி, மகாவிஷ்ணுவும் அவாத்து மாமியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மியும்னு ரெண்டு தம்பதி இங்கே கொண்டு வந்தாச்சு. மூணாவதாக வரப்போகிறது பரமேஸ்வரனும் அவருடைய பத்னியாக, அவருடைய பத்னின்னு மட்டும் சொன்னால் போறாது, அவரில் பாதியாக இருக்கக்கூடியங்கிற ஒரு பொசிஷன் இவளுக்கு மாத்திரம்தான் இருக்கு. பாக்கி ரெண்டு பேருக்கும் அவரில் சரி பாதிங்கிற ஒரு பொசிஷன்ல இல்லை அவ ரெண்டு பேரும். இப்போ இந்த பாயிண்டெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு காவிய ரீதியில் இதை பார்க்கணுமே ஒழிய நம்ம சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி எல்லாமே நம்ம அம்பாளுடைய ஒரு பேர் தானேங்கிற அந்த ஒரு அத்வைத்த பாவனையில இதை பார்க்கக்கூடாது. இதை காவிய ரீதியில இந்த அழகை அனுசரித்து நம்ம பார்க்கணும். ஏன்னா ஃபர்தராக பார்க்க போனாக்கா ஆக்சுவலாக சரஸ்வதியும் லக்ஷ்மியும் ஒரு பக்கம் நின்று அம்பாளுக்கு சாமரம் வீசின்னு இருக்காங்கிறதுலாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால ஆஸ் ஒரு டிஃப்ரெண்ட் பவர்ஸாக அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய சக்தி பலதாக இப்படி ரூபம் எடுத்து வரும்பொழுது என்னென்னலாம் அது வேடிக்கை வினோதங்களை பண்ணுறதுங்கிற ஒரு அழகை நம்ம ரசிக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு கம்பேரிசன்ஸை நம்ம பார்க்கணும். இன்ஃபேக்ட் இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங் உள்ள போகும் பொழுது பெரியவா ஒரு விஷயத்த சொல்கிறா. தம்பதிகளாக பார்க்கும் பொழுது மனசுல எப்படிப்பட்ட பரிசுத்தம் வேணும்னு ஏற்கனவே போன ஸ்லோகத்திலலாம் சொல்லின்னு வந்தாச்சுங்கிறதுனால ஆச்சாரியால் நினைக்கிறா போல இருக்கு. ஏற்கனவே அதுக்கு தேவையான பரிசுத்தம் என்ன அப்படிங்கிறத 95வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டதுனால படிக்கிறவர்கள் அப்படியே பார்ப்பார்கள். அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கான அதே மைண்ட் செட்டில் இருப்பாங்கிற நம்பிக்கையில் அடுத்து வர 3 ஸ்லோகத்திலையும் திரிமூர்த்திகளையுமே தம்பதியாக பிரஸ்தாபிச்சு பண்ணியிருக்கா ஆச்சாரியாள். ஸோ 96 to 98 அதே மாதிரி தம்பதிகள் 3 தம்பதிகளாக அவளை கொண்டு வந்திருக்கா. காவிய ரீதியில் கவிகள் எப்படி வேடிக்கை பண்ணுவார்களோ அப்படி எழுதியிருக்காருன்னு ஸ்பெசிஃபிக்காக விரிவாக அதை பற்றி ஒரு ஹிண்ட் கொடுக்குறா. ஸோ நம்ம அந்த ஒரு ஆங்கிளில் அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ பிரம்மாவும் வாணியும் ஒரு பக்கம் சொல்லியாச்சு, அவள் ஒரு திவ்ய தம்பதி. ஆனால் அந்த வாணியை அடைந்தவர்களாக வாக்பதியாக வாணிபதியாகன்னு இன்னும் யாரோ கிளைம் பண்ணிக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஏன்னா அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு போஸ்டர் வந்துடுறது. நாராயணனை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மியை ஸ்ரீயை அடைந்தவர்களாக, நானும் ஸ்ரீயை செல்வத்தை அடைந்தேன், நானும் லக்ஷ்மியை அடைந்தேன்னு லக்ஷ்மி பத்தின்னு இருக்கிறவர்களாக பல பேர் ஒரு தனத்தை அடைந்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்களும் அப்படி ஒரு கிளைம் போட்டுக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஆனால் உன்னுடைய கேஸில் எப்படி இருக்கு தெரியுமோ அப்படின்னு கடைசியாக இங்கே அம்பாள்கிட்ட வரார் பார்வதி கிட்ட. மகாதேவம் ஹித்வா தவ சதி சதீனாம் அச்சரமே அப்படிங்கிறார்.
மகாதேவம், தேவர்களுக்கெல்லாம் மேலே இருக்கிறவரான மகாதேவன் சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் எவரோ, மகாதேவம் ஹித்வா, அவரை தவிர, அவரை விட்டா வேற ஒருத்தரும் இல்லைங்கிற மாதிரி இங்க அவரை தவிர, தவ சதி சதி நாம் அச்சரமே, தவன்னா உன்னுடைய, இது ஃபர்தரா அடுத்த லைன்ல போய் ஜாயின் ஆக போறது. சதி சதி நாம் அச்சரமே அப்படின்னாக்கா, சதின்னு முதல்ல போடுற வார்த்தை இங்க அம்பாளை குறிப்பதாக, நேரடியாக ஹே சதி அப்படின்னு அவளை கூப்பிடுறதாக இருக்கு. சதிங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுதே, இது நம்ம முன்னாடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்திலே ஆகட்டும், இல்லை இங்கே சௌந்தரலஹரி ஸ்லோகத்தில் ஆகட்டும், சதிங்கிற ஒரு நாமாவை சொல்லும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வர வேண்டியது தக்ஷனுடைய புத்திரியாக, தாக்ஷாணியாக அம்பாள் எடுத்த ஒரு நிலை. அப்போ தன்னுடைய ஆத்துக்காரரான பரமேஸ்வரனுக்கு அங்கே தக்ஷன் யஜ்ஞத்தில் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலைங்கிறதுனால அவள் தன்னுடைய உடலையே அந்த யாக குண்டத்தில் முழுக்க அதில் விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வேற ஒரு ஃபார்ம்ல விழுந்து வந்தா அப்படிங்கிற விவரங்கள்லாம் நம்ம அதோட கனெக்ட் பண்ணிக்கணும். சதின்னு சொன்ன உடனே அதுதான் ஞாபகம் வரணும். அப்போ எங்க தன்னுடைய கணவனுக்கு உண்டான ஒரு மரியாதை இல்லையோ அந்த இடத்துல நானே நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னையே அந்த யஜ்ஞத்துல அவ கொண்ட போட்டுன்ட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஒரு நாமா வச்சு தான் சதின்னு சொல்லி, சதிங்கிற ஒரு நாமா வச்சு உடன்கட்டை ஏறுதல்ங்கிற பழக்கம்லாம் அப்புறம் வந்தது. நம்மளுடைய ஜென்ரல் மக்களுடைய வாழ்க்கையில அப்படிலாம் வந்ததுங்கிற விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். ஸோ சதின்னு சொன்ன உடனேயே அந்த உடன்கட்டை ஏறுதல்ன்ற டாபிக்கு, அந்த கணவருடைய ஒரு மரியாதைக்காக, தன்னுடைய கணவனுடைய இம்பார்ட்டன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தானே யஜ்ஞ குண்டத்துல இவள் போய் விழுந்ததுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாதிவிரத்தியத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல ரெண்டு சதி வருது. அப்போ முதல்ல சதிங்கிற வார்த்தை நேராக அம்பாளை சதிங்கிற நாமாவை வச்சு கூப்பிடுறதாக இருக்கு. ரெண்டாவது சதின்னு சொல்லும் பொழுது சதீனாம் அச்சரமே, அப்போ சதிகளுக்குள் அச்சரமேங்கிறார். அப்போ சதிகளுக்குள்னாக்கா கற்பின் நெறியில் உயர்ந்தவர்கள் யாரோ அவர்களுக்கு சதின்னு ஒரு நாமா, அதாவது காரண பேர்னு சொல்லலாம். அந்த மாதிரி பதிவிரதா ஸ்திரீன்னு சொன்னாக்கா அவர்களுக்கு சதின்னு பேர். அப்படிப்பட்ட பதிவிரதைகளுக்குள் சதீனாம் அச்சரமே, அச்சரமே என்ன, சரம ஸ்லோகம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரமம்னா கடைசியில சொல்லக்கூடியதான, கடைசியில் வரக்கூடியதான ஒருவருடைய வாழ்க்கையினுடைய எண்ட் ஆஃப் லைஃப்ங்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரக்கூடியதான ஒரு அவர்களை பற்றி வரக்கூடிய ஸ்லோகமாக அப்படிங்கிறதாக பழக்கத்தில் வச்சுட்டு இருக்கோம். சரம ஸ்லோகங்கிறது ஒரு த லாஸ்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி. சரமம்னா லாஸ்ட், அச்சரமேனாக்கா அதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட். லாஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன, ஃபர்ஸ்ட். அதுதான் இங்கே. அப்போ சதீனாம் அச்சரமேனா பதிவிரதா ஸ்திரீகளுக்குள் முதன்மையான ஸ்தானத்தில் நிற்பவளே அப்படின்னு அர்த்தம். அப்போ மகாதேவன் சொல்லக்கூடிய உன்னுடைய கணவன் இருக்காரே அவரை தவிர நீ அப்படின்னு இதோட நிறுத்திருக்கார். அடுத்தது அடுத்த லைன்ல போய் ஜாயின் ஆக போறது. அதுக்கு முன்னாடி இதை தூக்கி போட்டுறணும். ஹே சதி, ஹே அம்மா, இந்த பதிவிரதா ஸ்திரீகளுக்குள் முதன்மையாக இருக்கக்கூடியவளே, நீ என்ன பண்றேன்னா மகாதேவன் சொல்லக்கூடிய உன்னுடைய கணவனை தவிர வேறு எவருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த லைன் கொள்ள போறார். 4வது லைன். குச்சாபியாம் ஆசங்கஹா குரவக தரோரப்ய சுலபஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. குச்சாபியாம் ஆசங்கஹா. இப்போ இதுக்கு முன்னாடி தவங்கிற ஒரு வேர்டு இருக்கும் இல்லையோ, அதோட இங்க சேர்த்துட்டு 3வது லைன்ல இருக்கிற தவவும் சேர்த்துட்டு இங்க பார்க்கணும். தவ குச்சாபியாம் ஆசங்கஹா. ஆசங்கஹான்னா அணைப்பு, ஆலிங்கனம். தவ குச்சாபியாம் ஆசங்கஹா, உன்னுடைய மார்போடு கட்டி அணைக்கக்கூடியதான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்க, ஒரு அணைப்புங்கிறது இருக்க, அந்த ஆலிங்கனம். அந்த ஆலிங்கனம் என்பது மகாதேவம் ஹித்வா, உன்னுடைய ஆத்துக்காரனை தவிர வேற ஒருத்தருக்கும் அதை நினைச்சு பார்க்கறதுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறதான் சொல்லி பூர்த்தி பண்ண போறார். அந்த ஒத்தருங்கிறது இங்க யாருன்னாக்கா மனுஷாலோ தேவர்களோன்னு யாரும் இல்லை, அதுக்கு எல்லாத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்அனிமேட்டுன்னு சொல்லக்கூடியதான ஒரு செடியை சொல்லி கம்பேரிசன் கொடுக்கறாருனாக்கா,
உன்னுடைய டெஃபினேஷன் ஆஃப் பதிவிரதா தர்மம்ங்கிறது எவ்வளோ வசந்ததா இருந்தாக்கா ஒரு செடிக்கு கூட, இந்த மருதாணிக்கு கூட அப்படி மார்போடு கட்டி அணைக்கக்கூடிய, ஆலிங்கனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உன்னுடைய ஸ்டாண்டர்ட் எவ்வளோ ஹையா இருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்றார். அதுதான் லாஸ்ட் வார்த்தை, குரவக தரோரப்பிய சுலபஹா. எப்படி பிரிக்கிறோம்னா, குரவக தரோஹோ அபி அசுலபஹா, அது சேர்ந்து வரும்பொழுது இப்படி வருது, குரவக தரோஹோ அபி அசுலபஹா. குரவகம்னாக்கா மருதாணி, தரோஹோ மருதாணி செடின்னு வச்சுப்போம் அல்லது மரம்னு வச்சுப்போம், அபி அதற்கும் மருதாணி செடிக்கும், அசுலபஹா சுலபன்னாக்கா ஈஸியா கிடைக்கிறது, இங்க அசுலபஹா ஈஸியா கிடைக்காதது அப்படின்னு அர்த்தம். எப்படி அச்சரமே மாதிரி இங்க அசுலபஹா. ஸோ என்ன சொல்றார், இது இன் கான்டெக்ட் ஃபுல்லா வச்சு பார்க்கும் பொழுது பிரம்மாவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய வாணி, அவளை பல பேர் நான் இந்த ஒரு வாணியை அடைந்து விட்டேன்னு சொல்ற மாதிரி வாக்பதி வாணிபதினு அவ டைட்டில் போட்டுக்க முடியாது. அதே மாதிரி விஷ்ணுவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மியை பத்தி சொல்லும் பொழுது லக்ஷ்மிபதி ஆயிட்டேன், நான் சீமான் ஆயிட்டேன்னு சில பேர் சொல்லிக்க முடியாது. ஆனா உன்னுடைய கேஸ்ல சான்ஸே கிடையாதுமா. ஏன்னா நீ எப்படி வச்சுட்டு இருக்க, உன்னுடைய ஸ்டாண்டர்டை எவ்வளோ ஹையா வச்சிருக்கேன்னாக்கா, என் ஆத்துக்காரரான மகாதேவனை தவிர என்னுடைய ஆலிங்கனம் ஒரு செடிக்கு கூட கிடைக்காதுன்னு ஒரு பொசிஷனை நீ அவ்வளோ கிளியரா மெயின்டைன் பண்றதுனால தான் பதிவிரதா ஸ்திரீகளுக்குள் முதன்மையானவளாக நீ ஷைன் ஆயின்னு இருக்க அப்படின்னு சொல்லி, இந்த இன்கம்பேரிசன் கொடுத்து ஒரு ஸ்டேச்சரை மேலே எடுத்து சொல்றதுன்னு ஒன்று இருக்கே, அந்த ஒரு காவிய ரீதியில் வரக்கூடிய மரபு. அதனால அந்த அழகை எடுத்து சொல்றதாக இப்படி இன்கம்பேரிசன் ஆச்சாரியால் இப்படி ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்தை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். பெரியவா ஏற்கனவே ஹைலைட் பண்ண மாதிரி அந்த ஒரு மனசுல சுத்தத்தோட இந்த 3 ஸ்லோகங்களையும் நம்ம அணுகணும். தம்பதின்னு ஒரு போஸ்டர்ல அதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஒரு சுத்தத்தோட அணுகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். லலிதா சஹஸ்ரநாமத்துல சதாசிவ பதிவிரதா அப்படின்னு பர்டிகுலரா அந்த ஒரு நாமா இருக்கு. சதிங்கிற நாமாவும் அங்க நம்ம பார்க்குறோம். சதாசிவ குடும்பினி அப்படிங்கிற நாமாக்கள்லாம் நம்ம இந்த இடத்துல ஞாபகம் கொண்டு வரக்கூடியதாக நமக்கு இருக்கு. ஃபைனல் வேர்டாக இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முடிக்கும் போது விரிவா சொல்றா, இந்த சிவன் ஒன்னுக்கும் உதவாதவும் அம்பாள் தான் அவனை உதவும்படியாக ஆக்கினான்னு சொல்லி ஸ்லோகத்தை ஆரம்பிச்சார். அதாவது முதல் ஸ்லோகத்தை சிவசக்தி ஆயித்தோம் அப்படி ஆரம்பிச்சார். சாக்த சாஸ்திரம் அவர் அப்படி சொல்ல வச்சுது, கவி மரபும் அதுக்கு கை கொடுத்துது. ஆனாலும் முடிக்கும் பொழுது இந்த ஃபைனல் வேர்டு தானே தீர்ப்புன்னு சொல்றோம். அப்படி தீர்ப்பு தரும் பொழுது இந்த கவி மரபுங்கிறது ஒரு பக்கம் வச்சுட்டு தர்மாச்சாரியராக இருந்துண்டு லோகத்து ஜனங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில எது நல்லதோ, எதுதான் வேத சாஸ்திர விதியோ அதைத்தான் சொல்லணும் அப்படின்ட்டு ஆச்சாரியால் தீர்மானம் பண்ணியிருக்கா. அதனால முதல் இதுல எப்படி சொன்னாலோ அது கவி மரபுல சொன்னது. இங்க ஃபைனல் வேர்டு ரூலிங் கொடுக்கும் பொழுது என்ன சொல்றா, ஈஸ்வரனுக்கு முதலிடத்தை கொடுத்து அவனே தன்னுடைய சர்வஸ்வமும் அப்படின்னு ஆத்மார்ப்பணம் பண்ணவளான பதிவிரதா ரத்னமாக அம்பாளை காமிச்சிருக்கார். ஏன்னா லோகத்துல ஜனங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணணும், நடைமுறை வாழ்க்கையில எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கணுமே. ஆகினால ஒரு தர்ம ஆச்சாரியராக வழிகாட்டுறதுக்காக ஆச்சாரியால் இந்த ஃபைனல் போர்ஷன்ஸுக்கு வரும்பொழுது இந்த ஸ்லோகத்தை இவ்வளோ அழகா பண்ணியிருக்கார். பதியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு முதலிடத்தை கொடுத்து அவனே தன்னுடைய வாழ்க்கை, அவனே தனக்கு எல்லாம்னு சொல்லி அந்த பதியை பின்பற்றி வாழக்கூடிய பதிவிரதா ரத்னமாக, அவனை தவிர தனக்கு எதுவும் இல்லை வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வாழக்கூடிய ஒரு பதிவிரதா ஸ்திரீயாக, வசந்த ரத்னமாக, சதீனாம் அச்சரமேன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல அம்பாளை வச்சு அப்படி போற்றி புகழ்ந்து இந்த ஒரு ஸ்லோகத்தை ஆச்சாரியால் பண்ணியிருக்கா. ஸோ என்ன நமக்கு இதுல இருந்து டேக் அவேன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறையில எப்படி இருக்கணும்னா, வேதத்துல சாஸ்திரத்துல எப்படி விதிச்சிருக்கோ அந்த விதியின்படி நம்ம நடக்க வேண்டியது கடமை. பாக்கி எல்லாம் காவிய மரபுல வரக்கூடிய விஷயங்கள், ஒரு கவியினுடைய கல்பனையில அவர் அழகாக பண்ணக்கூடிய ஒரு புனைவுகள்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும், வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா சாஸ்திரங்கள் எப்படி விதிச்சிருக்கோ அதை அனுசரிச்சு அப்படியே அனுஷ்டானத்தை வச்சுட்டு ஆச்சாரங்களை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கிறத பெரியவா இங்க சொல்லி முடிக்கிறா. அப்படியாக இந்த 96வது ஸ்லோகம் அம்பாளை பதிவிரதா ஸ்திரீகளுக்குள் உயர்ந்த ரத்னமாக, ஒளி வீசும் ரத்னமாக மேல வச்சு கொண்டாடக்கூடியதாக இந்த ஸ்லோகம் பூர்த்தியாகிறது. இது நன்னா புரிஞ்சுண்டு அதே மாதிரி பெரியவா சொல்லியிருக்க மாதிரி
சாஸ்திரப்படி வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வைதிகமான ஒரு முறைப்படி கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த ஒரு வழிக்கு போய் நல்ல அனுஷ்டானங்களோட நம்ம வாழ்வதற்கு பெரியவாளே நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ராம் ராம். பெரியவா சரணம்.